அஸ்ஸலாமு அலைக்கும். சூரா பக்ரால 102வது ஆயத்து இந்த பயான் கேட்கறதுக்கு முன்னாடி மேலோட்டமா பார்க்கும்போது அது சோனியா சிஹர் இருக்கிற மாதிரி தான் ஒரு விளக்கம் இருந்துச்சு. இப்ப கேட்கும்போது சூனியா இல்லைங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரமா வந்துருது. இந்த அல்லமூன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட பயான் கொடுத்தீங்க. இப்போ ஆளுங்களா இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கரெக்டா அதெல்லாம் புரிஞ்சிருது. பட் காமன் மேன் நாங்களா இருக்கும்போது எங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி யாராவது ஒரு பயான் பண்ணாதான் புரியுது. குரான் புரிஞ்சிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குமா ஒரு சாதாரண மனிதனுக்கு? அதோட சேர்த்து இன்னொரு கோரிக்கை என்னன்னு கேட்டா, இந்த சூனியத்தினால பாதிக்கப்படுறது முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, சமுதாய நலன் கருதி, அதாவது நான் முஸ்லிம்ஸ்டையும் இதை எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா கடவுள் மறுப்பு கொள்கையில உள்ளவங்கள்ட்டே வாதம் பண்ணி நம்ம அவங்கள திணற அடிச்சிருக்கோம். இதை ஏன் நம்ம இஸ்லாத்துக்கு வெளியில கொண்டு போய் தௌஹீத் ஜமாத் ஒரு பெரிய விவாதம் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு. சோனியா இல்லங்கிறது அதாவது ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இந்த ஃபங்கிறது எனவேன்னு அர்த்தம், எனவேண்டா இந்த அர்த்தம் இப்படிலாம் சொல்றீங்க. இதெல்லாம் விலைக்கு சொன்ன பிறகு நமக்கு விளங்குறது. ஆனா குரான் சாதாரணமா விளங்குற மாதிரி இவ்வளவு கஷ்டமா இருக்குது. உங்களை மாதிரி மொழி தெரிஞ்சவங்க விலைக்கு தான் அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கேன்னு கேட்கிறாரு. மொழியை விட்டுருங்க, அரபு மொழியில உள்ளவங்களையும் இப்ப ரெண்டு சாரா இருக்கலாம். நீங்க மொழிபெயர் தர விட்டுருங்க, அரபு மொழியை தாய்மொழியா கொண்டவங்க கூட படிச்சா கூட அவனுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க சிகருங்கிறது ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே படிச்சான்னு வைங்களேன், அப்படி அவனுக்கு இப்படி தோணும். அதுக்கு ஏற்றவாறு அந்த அர்த்தத்தை விளைக்க தோணும். அவன் என்ன செய்யணும்னா ஹாலிதின்னுபாங்க, அதாவது ரெண்டுமே வேணாம், இருக்க இல்லைன்னு வேணாம், அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்ப்போம், அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்ப்போங்கிற அனைத்தையும் வைத்துக்கொண்டு அதில் என்ன விளங்குகிறதோ அதை வைத்துக் கொண்டு ஒரு வசனத்தை சிந்திக்கிறவனுக்கு தான் இந்த பேக்கு இந்த அர்த்தம் பொருந்த மாட்டேங்குது, எனவேங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்படின்னு வழங்கிக்கிறோம். அப்ப எல்லா வசனங்களுமே எப்படி இருக்கும்னு கேட்டா, நேர்வழி பெறணும் அந்த ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு, இது வேதம் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் சொல்றது என்னங்கிற கரெக்டா இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம இஷ்டத்துக்கு வளைக்க கூடாது என்கிற மனநிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் குர்ஆன் என்ன செய்யும் விளங்கும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன் அழகா சொல்லி காட்டுறான், வைதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபன் மஸ்தூரா. நபியே, நீங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது மறுமையின் மீது உறுதியான நம்பிக்கை யாருக்கு இல்லையோ, ஏனதான் நம்புறானோ அவனுக்கு குர்ஆனுக்கு மத்தியில ஒரு திரையை போட்டு விடுவோம், விளங்காதுங்கிறான். அப்ப மறுமைய நம்பிக்கை நம்ம இதுக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். சூனியம் சம்பந்தமாக அல்லாஹ் ஒன்னு சொல்லி இருக்க அதுக்கு மாற்றமா நம்பினால் நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அல்லாஹ் இருக்குன்னு சொல்லும் போது இல்லைன்னு நம்பினா பதில் சொல்லணும். அல்லாஹ் இல்லைன்னு சொல்லும் போது இருக்குன்னு நம்பினா பதில் சொல்லணும். அந்த உணர்வோட இதை யாரெல்லாம் அணுகிறாங்களோ அவங்க எந்த மொழி பேசட்டும், மொழிபெயர்ப்பு படிக்கிறவங்களா இருக்கட்டும், மூலத்தை படிக்க கரெக்டா வழங்கணும். அந்த எண்ணம் இல்லாம இத்தனை வருஷம் நீங்க பெரிய ஆளுங்களா, நேற்று சொல்லிருக்காங்க நீங்க என்ன பெரிய ஆளா, எவ்வளவு உலமாக்கள் இருந்தாங்க, இப்படி பார்த்தாண்டா அவன் எதை நினைக்கல, நம்ம மறுமையில தப்பிப்பா நினைக்க மாட்டாங்களாம். இப்ப நம்மளே என்ன இட போடுறான், தௌஹீத் மாதிரி எல்லாம் யாரு, அப்போ நீ பெரிய ஆளா, சாவி பெரிய அப்படி நினைக்கிறான். அப்படி விட்டு என்ன செய்யணும்னா, நீ உன்னைய பத்தி எப்படி நினைக்கணும், நான் மறுமையில வெற்றி பெறுவதற்கு நான் இதை சிந்திக்கிறேன், மறுமையில வெற்றி பெறுவதற்கு நான் எந்த முடிவை எடுக்கணும், அது கொஞ்சம் பேர் சொன்னாங்க ரொம்ப பேர் சொன்னாங்க, யாரும் ஆளை பார்க்காம எந்த நம்பிக்கை குர்ஆனுக்கு ஏற்றதா இருக்கு அப்படி வைத்துக் கொண்டு சிந்தித்தார்களே ஆனால் தான் குர்ஆன் விளங்கும். அப்ப விளங்காமல் போறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க இந்த கேள்வியை கேட்கறவங்க விளங்கிக்கலாம். என்ன கேட்பாங்க, இதுக்கு முந்தி யாராவது சொன்னான்னு கேட்கலாம். அப்ப என்ன விளங்குது, விளங்க விரும்பலன்னு வளருது. இதுக்கு முந்தி யாரு சொன்னா சொல்லாட்டி குர்ஆன் சொல்லுதான்னு பாரு, அதன்னு பாக்கணும். நீங்க கம்மியான ஆளுக்கு இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க, அப்ப விளங்க விரும்பல அவனுக்கு. அவன் குர்ஆனை விளங்க விரும்பாம ரொம்ப பேர் சொன்னா நான் ஏத்துக்கிறேன், குர்ஆனை ஏத்துக்கிற மாட்டேன், கொஞ்சம் பேர் சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன். குர்ஆன் மேட்டர்ல இவனுக்கு எது மேட்ரு, நம்பர் மேட்ரு. அப்ப எடுத்து வைக்கிற பதில்கள்ல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, இவங்க மூத்தசிலா கொள்கை, அந்த கொள்கை, இந்த கொள்கை, இதைத்தான் பாக்குறானே தவிர இந்த விஷயத்தில் இது கரெக்டா இல்லையா, இதில் எதை சொன்னால் நான் அல்லாஹ்ட்ட தப்பிச்சுக்கிறேன், எதை சொன்னா நான் நேர் வழியில இருப்பேன், எதை சொன்னா வழிகேடன் வெற்றி பெற மாட்டார்கள் சொன்னாங்களோ அதை சொன்னா நான் நேர்வழியில் இருப்பேனா அப்படின்லாம் சிந்தித்து கொண்டு பார்த்தார்களே. ஆனால் குர்ஆன் விளங்க லேசானதுதான். அப்ப விளங்காமல் போவதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க ஒரு மௌலி இல்ல ஆலிம் இல்ல நீங்க சொல்லி விளங்கிட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, ஊழல் மக்கள் விளங்கிட்டாங்கல்ல, எதனால விளங்குறாங்க, அவங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்போங்கிற ஒரு மனநிலையில் வந்திருக்கிறாங்க. இது இல்லாம சீக்கிரம் நம்பின ஆளுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அதை நம்பி போய் எத்தனை பேர் மந்திரவாதி போய் பணத்தை கொடுத்தவங்க எல்லாம் கூட இருந்திருப்பாங்க. ஆனா என்ன செய்யறாங்க, புனித ரமலான் மாதத்துல எது கரெக்டா இருக்கு ஏத்துக்கிறோம் ஒரு மனநிலை வந்துருச்சுன்னு சொன்னா குர்ஆன் லேசா விளங்கிடும். அந்த மனநிலை இல்லாம வேற ஒன்று தான் நான் ஏத்துக்கிறேன், பேருக்கு குர்ஆன் இவங்க ஏத்துக்கொள்ளும் மெஜாரிட்டியை, பேரு குர்ஆன் இவங்க ஏத்துக்கிற பாரம்பரிய நம்பிக்கையை, அதுக்கு சாதகமா இருந்தா குர்ஆனை யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர குர்ஆன் மேட்ரு இல்லைன்னு வறுமையானால் இப்ப எவ்வளவு பெரிய டேஞ்சரான விஷயம்.
குர்ஆன்ல சந்தேகத்தை ஏற்படுத்துங்கிறோம். அது நீ யார் புதுசா சொல்ற, நீ நேத்து சொல்ற, நீ முந்தின நாள் சொல்ற, இது எப்படி குர்ஆன் வழங்குற ஆளுக்காகும்? அதான் மேட்ரு. அடுத்து வந்து முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு சூனியம் சம்பந்தமா விவாத அழைப்பு கொடுக்கலாம்னு இருக்கிறாங்க. அதை நான் முந்தின நாளே சொல்லிட்டேன். ஒரு சூனியக்காரன் எனக்கு சூனியம் செய்யட்டும், அவனை கேட்க சட்டை வேணுமா நான் கொடுக்குறேன், தலைமுடி வேணுமா கொடுக்குறேன், காலடி மண்ணு வேணுமா கொடுக்குறேன், வேற என்ன வேணும் அவனுக்கு கொடுக்குறேன். அப்படி செய்ய எவ்வளவு தயாரா? எந்த சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருப்பதா சொல்லுகிறார்களோ அவனுக்கு நம்ம சேலஞ்ச் பண்றோம், எனக்கு செஞ்சு காட்டு, உனக்கு 50 லட்சம் ரூபாய் தரும். சூனியம் செய்து இந்த மாதிரி இவரை வீழ்த்தினீர்களே ஆனால் 50 லட்சம் ரூபாய், அதான் விவாதம் வருவான்ல. 50 லட்சம் ரூபாய் பரிசு நினைச்சு வந்துருவானே இல்லையா? அதை விவாதம் ஆக்குறதுக்கு தான் எல்லா பக்கம் பேனர் வைங்க. எல்லா மக்களுமே சூனியத்தை நம்பி ஏமாந்துட்டு இருக்கான். முஸ்லீம் அல்லாதவன் ஏமாறுறான். அவன் வேண்டாம் வரட்டு, அவனுடைய தெய்வங்களை கொண்டு செஞ்சு காட்டட்டும், இவன் வேண்டாம் வரட்டும், இவனுடைய தின்களை வச்சு செஞ்சு காட்டட்டும். நம்ம அறைக்குள் விடுறோம், விவாதத்துக்கு நம்ம கூப்பிடுறோம். விவாதத்துக்கு வருவான்னு நினைக்கிறீங்களா? சின்ன வச்சுக்கிறவங்க எந்த மந்திரவாதியும் சின்ன விவாதத்துக்கு வர மாட்டான். சாய்பாபா வந்தாரா? டாக்டர் கோவூர் இருந்தார்ல, அவர் கூப்பிட்டார் விவாதத்துக்கு. இவங்க விவாதத்துக்கு வரமாட்டாங்க. சோதனைக்கு உட்படுத்தினா வெளுத்து போயிடும். விவாதத்துக்கு வரமாட்டாங்க. அவர் பேசக்கூடியதான் வருவானே தவிர மந்திர தந்திரன் ஏமாத்தக்கூடிய தாயத்தட்டுக்கு எவனுமே விவாதத்துக்கு வரமாட்டேங்க. விவாதித்த நிலைநாட்ட முடியாது. இப்பவும் சொல்றோம், பகிரங்கமா சொல்றோம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி சூனியம் இருக்குன்னு சொல்வார்களே ஆனால் அது பொய் என்று நிரூபிக்கிற விவாதத்துக்கு நம்ம தயாரா இருக்கிறோம், அழைப்பு கொடுக்கிறோம். அவர்கள் மெய் என்று நிரூபிக்கிறதுக்கு வந்தால் தொடர்பு கொள்ளட்டும், நம்ம அதுக்கு தயாரா தான் இருக்கணும். அதை விட பெருசாக நம்ம பரிசே கொடுக்கிறோம், விவாதமே வேணாம், உன் சூனியத்தை கூட எங்களை வீழ்த்து காட்டிடு, 50 லட்சம் தரணும். இதை விட எப்படி நிரூபிக்கிறது? இதை கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட. அவ்வளவுதான். மெகா டிவில வந்து அவங்க இதை மட்டும் கட் பண்ணி 50 லட்சம் பரிசு நாங்க டெய்லி போட போறோம், மற்ற நிகழ்ச்சியிலையும் போட போறோம். அந்த டிவி காரங்களே கேட்டு விட்டுருக்காங்க, நாளையில இருந்து வரும். அவங்களுடைய நிகழ்ச்சியில் இடையில என்ன செய்வாங்க, 50 லட்சம் பரிசு நாங்க நல்ல விஷயமா இருக்குது, எங்க மக்களுக்கு தெளிவுபடுத்த போறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வழங்குறாங்க பாருங்க. இவன் இஸ்லாத்தில் இருக்கிறவங்க வழங்க மாட்டேங்குது, அவங்க வழங்குறாங்க.